பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார் என்பதை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். தாவீது மிகுந்த மன உடைச்சலின் நடுவிலே, மிகுந்த துயரத்தின் நடுவிலே அவன் அழுது கொண்டு சொல்லுகிற வார்த்தையை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடினது. சில நேரங்களிலே தாவீது படுக்கையிலே உட்கார்ந்து அழுகிறான். படுக்கை முழுவதும் கண்ணீராலே நிரப்புகிறான். ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறான், அவன் அழுவதற்கு பலனே இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. தாரை தாரையாக அழுகிறது, பலனே இல்லாத அளவுக்கு அழுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி, இவ்வளவு நாள் நான் அழுத அழுகை எல்லாம் கர்த்தர் துடைத்து போட்டு விட்டாரா அல்லது உலர்ந்து போய்விட்டதா என்று நீங்கள் யோசித்தால் அப்படி இல்லை. இந்த சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், பிதாவின் பாத்திரத்திலே இந்த கண்ணீர் எல்லாம் விழுந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரவு நேரம் படுக்கையிலே நனைத்த உங்கள் கண்ணீர் துளிகளை கர்த்தர் நிச்சயமாகவே கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்திலே கர்த்தர் நல்ல பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. கர்த்தர் என் கண்ணீரை துடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து எரிய வேண்டிய கண்ணீர் துளிகள் அல்ல, அதை பத்திரமாக சேர்த்து வைத்து கணக்கிலே வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். ஆனால் ஒன்றை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், நாம் செய்த பாவத்தை எண்ணி அழுது கர்த்தரிடத்துல நாம் ஜெபிப்போம் என்றால், அழுதல் என்றால் நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் செய்த பாவத்தை எண்ணி நாம் அழுதால் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆனால் நமக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை எண்ணி நாம் அழுதால் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நியாயம் செய்வாராக. தாவீது மன உளைச்சலில் நடந்த நடைகளை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் 1, 2, 3 என்ற கணக்கில் வைத்து தாவீது தேவ சமூகத்தில் அவன் அழுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவைகள் அதிகரித்து அவள் சேர்க்கப்படும் போது அதற்குரிய பலனையும் பிரதிபலனையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஏசாவின் கண்ணீர் கர்த்தர் கணக்கில் வைக்கவில்லை. ஏனென்றால் அவன் மனம் மாறுவதற்கு எண்ணாமல், அப்படியே மனம் மாறாமலே அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்காக அவன் அழுதான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. மனம் மாறி ஒப்பு கொடுத்து நாம் கண்ணீர் சிந்துவோம் என்றால் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைப்பார். பேதுருவானவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான், அவன் அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அதில் கணக்கில் வைத்தார். ஏற்ற காலத்தில் பேதுருவை உயர்த்தினார். நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தருவாராக. உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நீங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.